1990களில் இந்தியன் மார்க்கெட் பூம் ஆயிட்டு இருந்த சமயத்துல பல வெளிநாட்டு கார் நிறுவனங்கள் இந்தியால கால் பதிச்சாங்க. அதுல ஜப்பானோட பாப்புலரான நிறுவனமான மிட்சுபிஷி நிறுவனமும் 1998ஆம் ஆண்டு இந்தியால கால் பதிச்சாங்க. இந்துஸ்தான் மோட்டாரோட கொலாபரேஷன்ல இந்த நிறுவனம் புதிய கார்களை இந்தியால ப்ரொடக்ஷன் பண்ணி விற்பனை செஞ்சாங்க. 98ல அவங்களுடைய பாப்புலர் செடானான லான்சர் காரை 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் மற்றும் 2 லிட்டர் டீசல் இன்ஜின் 2 ஆப்ஷனோட கொடுத்து வந்தாங்க. பவர் ஸ்டீரிங், ஏர் கண்டிஷனர், பவர் விண்டோஸ், அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங், பவர் அட்ஜஸ்டபிள் ரியர் வியூ மிரர்ஸ் அப்படின்னு அந்த சமயத்துல யாருமே பார்த்திராத லக்ஸரி ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் 2012 வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் மிட்சுபிஷி காரா லான்சர் இருந்தது. இன்னுமே ஒரு சிலர் இந்த லான்சர் செடானை மாடிஃபை பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதன் பிறகு சேடியா அப்படிங்கிற பவர் பேக்டு செடான 2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினோட 114 HP பவரோட அந்த டைம்லயே லான்ச் பண்ணாங்க. பட் இந்த காரோட லோ சேல்ஸ் வால்யூம் காரணமாக 2013ஆம் ஆண்டே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதன் பிறகு சினிமாக்கள்ல பிரபலமா காட்டப்படுற மிட்சுபிஷி பஜிரோவை லான்ச் பண்ணாங்க. ஒரு மேஸ்குலினான எஸ்யூவி, இன்ஃபேக்ட் டொயோட்டா ஃபார்ச்சுனரோட ஹைலி கேப்பபிளா இருக்கிற எஸ்யூவி ரீசனபிளான பிரைஸுக்கு லான்ச் பண்ணாங்க. இந்த காரும் சக்சஸ்ஃபுல்லா போகாதனால அதன் பிறகு லான்ச் பண்ண பிரீமியம் மிட்சுபிஷி அவுட்லாண்டர் எஸ்யூவியும் சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த எல்லா ஃபெயிலியர்ஸும் ஒன்னு சேர்ந்து 2018ஆம் ஆண்டு இந்தியன் மார்க்கெட்டை விட்டு கம்ப்ளீட்டா டிஸ்கண்டினியூ ஆனிச்சு மிட்சுபிஷி நிறுவனம். அதன் பிறகு ஒரு மைலேஜ் சம்பந்தப்பட்ட ஸ்கேண்டல்லையும் மாட்டினாங்க மிட்சுபிஷி நிறுவனம். லேட்டர் பார்ட்ல ரெனோ நிசான் நிறுவனம் மிட்சுபிஷியோட 34% பங்குகளை வாங்கியிருந்தாங்க. இதன் காரணமா மிட்சுபிஷி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா ரெனோ நிறுவனம் தான் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணும். சமீப காலமா நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை கீனா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா மிட்சுபிஷி மறுபடியும் இந்தியால தொடங்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது மேலும் உறுதிப்படுத்துற வகையில இப்ப மிட்சுபிஷி கார்பரேஷனும் டிவிஎஸ் நிறுவனமும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. டிவிஎஸ் மொபிலிட்டி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் கார்களை விற்பனை செய்யற டீலர்ஷிப்ல முக்கியமான மற்றும் நம்பர் 1 நிறுவனம். ஏற்கனவே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு பல ஸ்டேட்ஸ்ல அசோக் லேலாண்ட், ஹோண்டா, ரெனோ, மஹிந்திரா அப்படிங்கிற கார் பிராண்ட்ஸோட டீலர்ஷிப்பை 150க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்தியா முழுவதும் வச்சிருக்காங்க. இப்ப இந்த டிவிஎஸ் மொபிலிட்டியோட 30% ஷேரை மிட்சுபிஷி கார்பரேஷன் வாங்கியிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவோட டீலர்ஷிப் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ண போறதாகவும் இன்னும் பல ஜப்பானீஸ் கார் பிராண்ட்ஸை ஊக்குவிக்கிறதுக்காக எக்ஸ்பேண்ட் பண்ண போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. கரண்டா ஹோண்டா நிறுவனத்தோட டீலர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. மேலும் மிட்சுபிஷி அவங்களுடைய ஓன் கார்ஸான புதிய அவுட்லாண்டர் மற்றும் லைன் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸையும் இந்தியால லான்ச் பண்ணவிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியா இருக்கு. பட் இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா டிவிஎஸ் ஓட சேர்ந்து டீலர்ஷிப்ல தான் இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மிட்சுபிஷி கார்கள் இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். மிட்சுபிஷி மறுபடியும் இந்தியால கார்களை லான்ச் பண்றதுக்காக உங்களை எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.